நாம் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கப் போகிறோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக இந்த நாள் இறை தியானத்தோடு சிலுவை என்கிற பாதையின் வழியாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். சுவாமி, நீர் எங்களுக்கு பட்ட பாடுகளை நினைத்து கர்த்தாவே நன்றியோடு நினைக்கிறோம். சுவாமி, உம்முடைய பாடுகளின் வழியாக எங்கள் பயணங்கள் தொடர்வதற்கு இந்த 40 நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரக செய்தபடியாய் ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். சுவாமி, இந்த பாடல் ஆண்டவரை, இந்த பாடுகளின் வழியாக தான் என் வாழ்வை மீட்கப்பட்டது. இந்த பாடுகளின் வழியாகத்தான் நான் மீட்பின் சிங்காசனத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதையே இன்றைக்குரிய ஆசீர்வாதமான திருவார்த்தைக்கு முன்பாக ஆண்டவரே பாடல் வழியாக எங்களுடைய ஜெபத்தின் ஆண்டவர் வேண்டுதல் உம்முடைய பொறுப்பாதத்தின் வழியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, இந்த வழிபாட்டை ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே ஆசீர்வதித்து எங்களுக்கு நீர் ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, இந்த வழிபாட்டுக்குள்ளாக ஆண்டவரை பார்க்கிறவர்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சிலுவை என்கிற இந்த பாதையின் வழியாக, தினத்தியானத்தின் வழியாக பார்க்கிறவர்களுடைய உள்ளங்கள், அவருடைய சிந்தனைகள் இயேசுவை நோக்கி பார்க்கிற எண்ணங்களாய் மாற்ற உம்முடைய கரம் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம். சுவாமி, அன்பின் நிறைவா உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தாருங்க, உம்முடைய கரம் தாருங்க. சுவாமி, இந்த வழிபாட்டுக்குள்ளாக எங்களை தாழ்த்துக்கிறோம். உம்முடைய தெய்வீக வார்த்தைக்குள்ளாக எங்களுடைய ஆண்டவரை எண்ணங்கள் தந்து உம்முடைய வசனத்துக்குள்ளாக எங்களுடைய வாழ்வை நீர் ஆண்டவரை வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். நாம் ஒரு தனிப்பாடல் வழியாக ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். உருகாத நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தாரே என்கிற பாடல் வழியாக நாம் ஆண்டவரை போற்றுவோமாக. உருகாத நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் வழியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாது நெஞ்சம் அவர்தான் தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் வழியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாத நெஞ்சம் நடமாட முடியா தடுமாற கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே, உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசா. உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாத நெஞ்சம் அவர்தான் தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் வழியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாத நெஞ்சம் கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதிரவம் மனிதனை கண்டு,
கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாத நெஞ்சம் அவர்தான் தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் வழியாத கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாத நெஞ்சம் இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே இகமதில் அழுகின்ற ஆன்மா, இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே இகமதில் அழுகின்ற ஆத்மா. பாவத்தை நீக்கி பாவியை மீட்டு ரட்சிப்பின் வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியே அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாத நெஞ்சம் அவர்தான் தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாத நெஞ்சம். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் தர்மையான இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடியிருக்கிறவர்களுக்கும் இதை காணொளி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற உள்ளங்களுக்காகவும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையின் வழியாக அன்பின் தோத்திரங்களையே இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தெய்வீக வார்த்தையே தினத்தியானத்தின் வழியாய் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். அந்த தலைப்பின் அடிப்படையிலே இந்த நாளுடைய திருவார்த்தை, சிலுவை உன்னை மீட்டு சிங்காசனத்திலே அமர வைத்தது. இன்னும் ஒரு படி கீழே போய் சொல்லுகிறேன். சிலுவை உன்னை மீட்டு சிங்காசனத்திலே அமர வைக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக இருக்கிற உங்களுடைய சிந்தனை, உள்ளங்கள், உங்களுடைய வாழ்வினுடைய நம்பிக்கை, கடவுள் சொல்லுகிற இந்த நம்பிக்கையின் வழியாக நீங்கள் பயணிக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, சிலுவை உன்னை மீட்டு சிங்காசனத்திலே அமர வைக்கும். இந்த 40 நாட்கள் சிலுவைக்கு முன்பாக நம்முடைய உள்ளங்கள் இருக்கிற போது நம்மை சிங்காசனத்தில் அமர வைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு கிராமத்திலே ஒரு மகன் இருக்கிறான். அவனுடைய உள்ளத்தின் எப்பொழுது தாழ்மையான சிந்தனை உள்ளங்களில் இருக்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை பாருங்கள், எப்பொழுதுமே சோதனையினால் நிரம்பி வழிந்து, எப்பொழுதும் கண்களுக்கு முன்பாக ஏக்கத்தோடு என் வாழ்க்கை சோதனையில் நிரம்பி இருக்கிறதே என்று சொல்லி, அது மாத்திரம் அல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே வறுமையும் துன்பமும், அதாவது நோயும் இவன் உடைய உள்ளம் நிரம்பி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளுக்கு மத்தியிலே மனிதர்களெல்லாம் புறக்கணிக்கிறார்கள். இவனுக்கு நோய் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, வறுமை இருக்கிறது. இவனை ஒரு மனிதர்களும் கண்டு கொள்ளாமல் அவனை நிராகரிக்கிறார்கள். எங்கே போனாலும் சரி, உடைய முகங்களை திருப்பிக் கொள்ளுகிற அளவுக்கு
இவனை பார்க்கிற போது அந்த உள்ளங்கள் இருந்தது. அப்பொழுது அவன் பலமுறை ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறான். ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம், ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை, ஏன் எனக்கு இவ்வளவு வறுமை, ஏன் என்னை இந்த நோய் என்னை வாட்டி வலிக்கிறது? ஒரு நாள் அவனுடைய உள்ளங்களில் இப்படி கனவு, அதாவது அவனுடைய உள்ளங்கள் இப்படியாக யோசித்து அமர்ந்து தூங்கி கொண்டிருக்கிற நிலையிலே ஒரு நாள் அவனுடைய கனவுக்கு முன்பாக கடவுள் அவனுக்கு முன்பாக தோன்றுகிறார். அந்த தோன்றுகிற கனவு என்ன என்று பார்த்தோம்னால், ஒரு பெரிய அரண்மனைக்குள்ளாக அவனை அழைத்து செல்லுகிற ஒரு இடமாய் இருக்கிறது. அங்கே ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனம் பிரகாசமான மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஆனால் அந்த சிங்காசனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. அந்த வழி முழுவதும் அந்த போகிற அந்த சிங்காசனத்துக்கு, மகிமை சிங்காசனத்துக்கு உள்ளாக போகிற போது அங்கெல்லாம் சிலுவையினுடைய ஒவ்வொரு விதமான காரியம் இருக்கிறது. ஒன்று, கேலி பிரயாசம் செய்கிற ஒரு இடத்துல செய்கிறார்கள், இன்னொரு நேரத்தில் அடிக்கிறார்கள், இன்னொரு நேரத்தில் காரி உமிழ் நீரை துப்புகிறார்கள், இன்னொரு சிலுவை பார்க்கிற போது வாரினாலே அடித்து கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு சிலுவை பார்க்கிற போது அந்த சிங்காசனத்திற்கு போக வழியிலே ஈட்டியாலை குத்தி நிற்கிறார்கள், இன்னொரு இடத்துல போகிற போது தாகம் என்று சொல்லி தண்ணீரினாலே கத்துகிற ஒரு சவுண்டு, இன்னொரு இடத்துல போகிற போது அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு சவுண்டு. இப்படி சிங்காசனத்தினுடைய ஒளி துன்பத்தின் நடுவிலே அந்த சிலுவை, ஒவ்வொரு சிலுவையிலே பார்க்க முடிகிறது. அப்படி அந்த சிலுவையெல்லாம் பார்த்த பிறகு திடீரென்று பார்க்கிற போது ஒரு பெரிய ஒரு அரண்மனை, பெரிய ஒரு மகிமை உள்ள அரண்மனையாக அது சிங்காசனமாய் இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஸ்டோரியிலே நமக்கு அந்த கனவிலே வந்த ஒரு குரல் என்ன என்று பார்த்தோம்னால், அந்த சிங்காசனத்தினுடைய வழிக்கு முன்பாக இருக்கிற பாடுகள், துன்பங்கள், வழிகள், அகோரமான காட்சிகள், இது எல்லாம் பார்க்கிற போது அவ்வளோ எளிதல்ல. நாம் சிங்காசனத்திற்கு போகிற போது இந்த உலகத்தில் எல்லாவற்றுமாய் நாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு தருணத்தையே அங்கே வலியுறுத்தி சொல்லுகிற காரியத்தை தான் இங்கு சொல்லப்படுகிறது. எனவே சிலுவை என்பது நீ தாங்கி வந்தாய், சிலுவை என்பதை நீ தாங்கி நீ வந்தோமானால், பாடு என்கிற முதுகின் மீது நீ சுமந்து வந்தோம் என்றால், அகுமானம் என்கிற காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே வந்தோம் என்றால், உனக்காக கொடுக்கப்படுகிற இந்த சிங்காசன வாழ்வு கடவுள் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த சிலுவை உன்னை மீட்டு சிங்காசனத்திலே அமர வைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவன் விழித்து புரிந்து கொண்டான், துன்பம் என்பது வீண் அல்ல, சிலுவை என்பது வீண் அல்ல, அது சிங்காசனத்திற்கு போகிற வழி என்று சொல்லி அவன் உள்ளத்திலே புரிந்து கொண்டான் என்று பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அந்த சுருக்கத்தின் வழியாக சொல்லுகிறது, நாம் அவருடன் துன்பப்படுகிறோம் என்றால் அவருடைய மகிமையை பங்கு பெறுகிறோம், அவருடைய மகிமையில பங்கு பெறுகிறோம். ரோமர் 8:17 சொல்லுகிறது. இந்த டிரான்ஸ்லேட்டில் வேற விதமாக சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளாக சுதந்திரராகவுமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்குள் உடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு உடனே பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அவரோடு துன்பப்படுகிறோம் என்றால் அவருடைய மகிமையிலே நாம் பங்கு பெறுகிறோம் என்றால், இந்த துன்பம், இந்த பாடு, இந்த உலக வாழ்வை நாம் பட்டோமானால் அதுதான் சிலுவையிலே சிங்காசனத்திற்கு போகும் வழி. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல்
சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். கடவுள் நமக்கு சொல்றாரு, சிலுவை சகித்தவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் அமர வைத்திருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், அந்த சிலுவையே பார்க்கிற போது 2 கள்வர்களுக்கு மத்தியிலே ஒரு கள்ளன் இகழ்ந்து பேசுகிறான். இன்னொரு கள்வன் சொல்லுகிறான், நாமோ நியாயமாய் தண்டிக்கப்பட்டோம், நாமோ நியாயமாய் சிலுவையில் அடிக்கப்பட்டோம் என்று சொல்லி தன் பாவத்தையே கடவுளுக்கு முன்பாக பட்டதையே இந்த உலக வாழ்வில் மனம் திரும்புதலுக்கு வழியாக இருக்கிற போது அவனுக்கு சிங்காசனம் வாழ்வு வலது பார்சலில் கிடைத்தது. ஆபிரகாமினுடைய மடியிலே அவனுக்கு வாழ்வு கிடைத்தது. இன்ற உலக வாழ்விலே படுகிற பாடல்கள், இன்றைக்கு பட்ட பாடுகளுக்கு மத்தியிலே, அது மாத்திரமல்ல, ஏழை லாசரு இந்த உலக வாழ்விலே பட்ட பாடு, ஏராளமான பாடு, ஏராளமான ஒருவாய் உணவுக்கு வழியில்லாத நிலையிலே இதோ ஐஸ்வர்யனுக்கு முன்பாக, அவனுடைய இல்லத்துக்கு முன்பாக தன் உணவினுடைய நாயினுடைய தோற்றத்தை போல அவனுடைய முகத்தை பார்த்திருந்தான். ஒரு உணவாக கிடைக்குமா என் பசியை ஆற்றுவதற்கு என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது, அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிற போது, அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிற போது அவனுக்கு கிடைத்தது வாழ்வு. பாருங்க, சிங்காசனத்தின் வழி என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே ஆண்டவர் எவ்வண்ணமாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. தாழ்மையாய் இருக்கிறவர்களை கடவுள் உயர்த்துகிறார் என்று பார்க்க முடிகிறது. யார் சிலுவைக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார்களோ, சிலுவைக்கு முன்பாக அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, சிலுவைக்கு முன்பாக அதை சகித்து வாழுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கை தன்னுடைய தாழ்மையின் அடையாளமாக இருக்கிறபடியினாலே கடவுள் உயர்வை தருகிறார் என்று பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, சிலுவை என்பது தோல்வி அல்ல. அது கடவுள் உன்னை உயர்த்துகிற, கடவுளுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற, தயாராக்குகிற இடம். அது மாத்திரமல்ல, சிலுவை என்பது தண்டனை அல்ல, அது மாறாக உனக்கு மாற்றத்தை ஏற்படுகிற இடம். அது மாத்திரமல்ல, சிலுவை என்பது முடிவல்ல, அது சிங்காசனத்துக்கு ஆரம்பம். சிங்காசனத்தில் உன்னை அமர வைப்பதற்கு ஆரம்பம். அதுதான் இயேசு கிறிஸ்து. சிலுவை அவர் தாங்கவில்லை என்றால் நாம் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்க மாட்டோம். அதுபோலதான் நீ தொங்கும் சிலுவை உனக்கு உயர்வின் பாதையை தருகிறது. நீ படுகிற வேதனையிலே உனக்கு உயர்வை தருகிறது. நீ படுகிற ஒவ்வொரு நாளிலே நீ பட்ட பாடுகளுக்கு மத்தியிலே, ஒரு வேளை நீ வேலை செய்கிற இடங்களில் இருந்தாலும் சரி, இல்லை நீ உள்ளத்தில் உடைய பலவிதமான பாடுகள், பலவிதமான உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் அது நல்லது நினைங்கள். ஏனென்று சொன்னால் அதுதான் உன்னை உயர்த்துகிற இடமாய் இருக்கும். அதுதான் இங்கு சொல்லுகிறது. இன்றைக்கு காலை தேனத்தின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் காலையிலே ஜெபிக்கிற போது நினைத்து கொள்ளுங்கள், என் துன்பம் இனி வீண் அல்ல, என் கண்ணீர் கணக்கில் வைக்கிறார் என்று பாருங்கள். பக்தன் பாடுகிறான், கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. நம்முடைய கண்ணீரெல்லாம் கணக்கில் வைப்பறான். நீ எத்தனை எதற்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாயோ அதற்கெல்லாம் கணக்கு வைக்கிறார் கடவுள். அப்போ நீங்க சிலுவைக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகிற போது, பாடுகள் வருகிற போது எல்லாவற்றும் கணக்கில் எழுதுறாரு. எங்கெங்கெல்லாம் நீ துன்பப்பட்ட, எங்கெங்கெல்லாம் அகுமானப்பட்ட, மன உடைஞ்ச, மன சோர்வுகளுக்கு மத்தியில் இருந்தா என்று எல்லாவற்றுமா லிஸ்ட் போடுறாரு கடவுள். லிஸ்ட்டு போட்டு அந்த அன்பு கொடுக்குற பாரு. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான். கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அது மாத்திரமல்ல, சிலுவை என்கிற எண்ணம் உன்னை உயர்த்துகிற எண்ணமாய் இருக்கிறது. நீ இப்பொழுது சிலுவையின் பாதையில் நடக்கிறாயா என்றால் நாளை சிங்காசனத்தில் உன்னை அமர வைக்கிறார் என்கிற நம்பிக்கையை கடவுள் உங்களுக்கு தருகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த சிலுவையின் பாதையிலே நாம் பயணிக்கிறோம். துன்பங்கள், கஷ்டங்கள் வருகிற போதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள்.
கர்த்தர் உங்களை தாங்கிக் கொள்வார். இந்த துன்பம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே, அதுவும் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் படுகிற வேதனை, மனசோர்வுகள் எல்லாவற்றுமாய் அவர் கணக்கில் வரவழைத்து உன் வாழ்க்கையை சிங்காசனத்திலே அமர வைப்பார் என்கிற திட நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்வை இந்த காலை வேளையிலே துவங்குங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, அருமையான இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, சிலுவைக்கு முன்பாக ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் உம்முடைய தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு நீர் ஆண்டவரை தந்திருக்கிறீர் சுவாமி. துன்பத்தின் நடுவிலே நம்பிக்கை இழக்காமல் ஆண்டவரே நீர் உதவுமாறு நாங்கள் வேண்டி நிற்கிறோம் சுவாமி. என் வாழ்க்கையிலே சிலுவையே நீர் சிங்காசனமாய் மாற்றுகிறீர் என்கிற தருணத்தையே, இந்த நாளுடைய தியானத்தையே நாங்கள் ஆண்டவரை தியானித்தோம் சுவாமி. அப்படிப்பட்ட தியானத்தின் வழியாக இந்த சிங்காசனத்திலே கடவுள் எங்களை உயரின நிலையிலே வைக்கிறார் என்பதையே ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரை எங்களை வழிநடத்தி வருகிறீர் சுவாமி. இந்த சிலுவை என்பது இதோ சிங்காசனத்தின் நீர் வைக்கிற இடம் என்பதையே இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொண்டோம். சிலுவை என்பது உன்னை மீட்டு சிங்காசனத்திலே அமர வைக்கிற இடம் என்பதையே நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கடவுள் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக, அதே போல் ஆண்டவரே இதோ காணொளி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலே பாடுகள் துன்பங்கள் இருக்கிறது என்றால், என் அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்வுக்கு முன்பாக இதையெல்லாம் இருக்கிறது என்றால் கவலைப்பட வேண்டாம். இதையெல்லாம் கணக்கில் வரவழைத்து உன்னை சிங்காசனத்திலே அமர வைக்கிறார் என்பதை ஆண்டவர் ஒவ்வொருடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே உம்முடைய கரம் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் மனவேதனையோடு, மன கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு, வியாகுலத்தோடு, சரீர பலவீனத்தோடு, பலவிதமான ஏக்கத்தோடு ஆண்டவரே உம்முடைய மக்கள் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுடைய வாழ்வுக்கு முன்பாக நம்பிக்கை கொடுங்க சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம். எங்களுக்கு முன்பாக எது வந்தாலும் சரி, எங்களுக்கு முன்பாக ஆண்டவரை எந்த சூழ்ச்சிகள் இருந்தாலும் சரி, எங்கள் தேவன் எங்களுக்கு முன்பாக இருக்கிறார். என் ஆண்டவர் என்னை சபையான வழியிலே கொண்டு போவார் என்கிற திட நம்பிக்கையை தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த நேரத்திலே ஆண்டவரே உங்களுடைய திருச்சபையினுடைய மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே ஒப்புவித்து ஜெபம் செய்கிறோம் சுவாமி. உம்முடைய அன்பின் ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலே கூட எங்களுடைய சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக, மாதர்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, சண்டே ஸ்கூலுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை ஒவ்வொரு விதமான நிலையிலே ஊழியம் செய்கிறவர்களுடைய வாழ்வை ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய கரம் வழி நடத்துங்க. இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அருமை ஐயா திரு ராபர்ட் ராஜசேகர் ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்த பிறந்த நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற இந்த தருவாயிலே ஐயாவை ஆசீர்வதிங்க சுவாமி. அதே போல் ஆண்டவரே திருமதி உஷா பால்சன் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். இந்த பிறந்த நாளில் வழியாக அன்பு அக்காவுடைய வாழ்வும் உம்முடைய கரம் வழி நடத்துங்க. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே இதோ எங்களுடைய செம்பேடு ஆண்டவரே இதோ போதக வட்டத்துக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே குறிப்பாக செம்பேடு திருச்சபைக்காக வேண்டுகிறோம். கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற தருவாயிலே உம்முடைய ஒத்தாசைக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. இந்த வழியாக எங்களுடைய இமானுவேல் சாருக்காக, அவருடைய சகோதரருக்காக, குடும்பத்துக்காக வேண்டுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம். ஊழியத்திலே சிறுகாஞ்சி பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இதோ உம்முடைய தாசர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜான் அண்ணனுக்காக, இமான் சாருக்காக, அதே போல் ஆண்டவரே இந்த நேரத்தில் கல்லினம்மாவுக்காக, ஆண்டவரே சாமுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்த ஆண்டவரே பாடுகளின் நாட்கள் வழியாக
ஆண்டவரை புனித வெள்ளி முதல் ஆண்டவர் முறையாக தொடங்குற போது ஆண்டவரே அந்த இடத்துல ஊழியத்திலே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பேசுகிற அந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம் சாமி. உம்முடைய ஆசீர்வாதத்து வழியாக நடத்தும்படியாய் தாங்க சாமி. இந்த நாளிலே எங்களுடைய டெப்பெண்ட் ஸ்கூலுக்காக ஆண்டவரே, அதே போல் எங்களுடைய அருமை அம்மா சாந்தி அம்மாவுக்காக, அதே போல் ஆண்டவரே இதோ கரஸ் சாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம், பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம் தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழி நடத்துங்க தகப்பனே. ஆண்டவருடைய திவ்ய கரத்தினாலே வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளே கூட சேனூர் திருச்சபைக்காக, பழவன் சாத்து திருச்சபைக்காக, பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரை ஆயருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அதே போல் ஆண்டவரே எங்களுடைய ஐஎல்சி திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆயர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஒவ்வொரு ஆயரும் நீர் பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவர் எங்களுடைய பெதஸ்தா மருத்துவமனைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே வழிநடத்தும்படியாய் ஆண்டவரே அதை இதோ பயன்பாட்டுக்குள்ளாக வரவழைப்பதற்கு உம்முடைய ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவர் வருகிற இதோ தேர்தலுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஒரு நல்ல அரசாட்சியை கடவுள் மீண்டுமாய் ஆண்டவரே உம்முடைய மக்களுக்கு தருவதற்கு உம்முடைய ஒத்தாசை அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவர் உலக நாடுகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். போர் நடந்து கொண்டிருக்கிற நாட்டுகளுக்கு மத்தியிலே சமாதானத்தையும் அன்பையும் ஆண்டவரை உறவுகளை தந்து நீர் வழிநடத்தும். எங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே ஆசீர்வாதமாய் எங்களை வழிநடத்துங்க. இந்த ஆசீர்வாதத்தை காலை வேளையிலே பெற்றுக்கொண்டு இந்த காலை ஆண்டவர் இனிதான நேரமாக தொடங்குவதற்கு எங்களுக்கு ஒத்தாசை அருள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னைக்கவும் இந்த காணொளி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையோடு இந்த நாளுடைய தலைப்பு உங்களுடைய வாழ்வுக்கு முன்பாக சிலுவை என்பது உன்னை மீட்டு சிங்காசனத்திலே அமர வைக்கிற இடம் என்பது. இந்த வார்த்தையின் வழியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம், நன்றி. தேங்க்யூ.